விஜயதசமியை முன்னிட்டு கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது கோவை மாவட்ட தலைமை செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, கோவை மாவட்டத்தில் விஜயதசமியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கோயில்களில் வழிபாடு நடத்தப்படுது? விஜயதசமியை முன்னிட்டு அன்றைய தினத்தில் எழுத்தறிவித்தல் எனப்படக்கூடிய வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்தல் பணியை துவக்கினால் நன்மை பயக்கும் என்பது பொதுமக்களது நம்பிக்கை. இதனுடைய ஒரு பகுதியாக தற்போது கோவை சித்தாபுதூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள். பச்சரிசி மற்றும் வெற்றிலை ஆகியவற்றுடன் வரக்கூடிய அந்த குழந்தைகளுடன் வரக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த எழுத்தறிவித்தல் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பச்சரிசியில் ஆ மற்றும் ஓம் போன்ற எழுத்துக்களை எழுதி முதலில் அந்த எழுத்துப்பணியை குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் அந்த பணியை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா தொற்றின் காரணமாக பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடாது என்பதற்காக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளே வரக்கூடிய அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன் பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கட்டாயம் ஒரு குழந்தையுடன் பெற்றோர் மட்டுமே, அப்பா அம்மா ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தற்போது 15 பேர் வீதமாக தனித்தனியாக அவர்கள் அழைத்து வரப்பட்டு தற்போது இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இங்கே குழந்தையுடன் வந்திருக்கக்கூடிய பெற்றோர் நம்மிடையே இருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். மேடம், சொல்லுங்கள், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க? நீங்கள் இது எதுக்காக வந்திருக்கீங்க? இன்றைக்கி விஜயதசமிங்கிறதுனால பையனை எழுத்துக்கு உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். அது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகம் படி குழந்தை ஃபஸ்ட்டு எழுதுறது இந்த டேயில் எழுதுனா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். இங்கே ஐயப்பன் கோயிலில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோவிட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோஷியல் டிஸ்டன்சிங், அப்புறம் மாஸ்க்கு கம்பல்சரி, அப்புறம் வந்தோடனே டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அப்புறம் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. பேபிஸ்க்கும் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி எல்லாமே 1 to 1 டிஸ்டன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே பூசாரியும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே எழுதுறது எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆசீர்வாதமும் பண்ணாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. குழந்தை நல்லா படிப்பான் அப்படிங்கிற ஒரு பிலீவ் இன்ட்ரெஸ்ட். குழந்தைக்கு என்ன எழுதுனாங்க? அவங்க ஓம் ஹரி ஸ்ரீ கணபதாய நமக விக்னவஸ்து அப்படின்னு எழுதுனாங்க. அப்படி எழுதுனா எந்த விக்னங்களும் இல்லாமல் எழுதுவாங்க. எழுதி படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கணபதியை வேண்டிட்டு அப்படி எழுதுனாங்க. அவங்க இது பண்ணாங்க. அதுதான் பண்ணாங்க. இதே போது ஏராளமான பெற்றோர் தங்களது குழந்தைகளுடன் இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள். காலையில் துவங்கிய இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக ஒளிபெருக்கிகள் மூலம் அந்த அறிவிப்புகள் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான தகவல்களை களத்திலிருந்து பகிர்ந்தமைக்கு.